ஹாய் வணக்கம். ஸ்ரீதர் ஓவர்சீஸ்ல இருந்து நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்து விசாக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 10th +2 மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் யூஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் செம் மார்க் ஷீட்டு, கன்சல்டேட்டு, டிகிரி, ப்ரொஃபஷனல், அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ்ட் லெட்ரு, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா, டிபி டெஸ்ட்டு, அதோட காப்பி, அதுக்கப்புறம் விசா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். விசா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசாவுக்கு ஃபில் பண்ண அப்ளிகேஷனு, அப்பாயின்மெண்ட் லெட்ரு, செக்லிஸ்ட்டு, ஐஹெச்எஸ் ஃபார்மு, ஸோ இது எல்லாமே வந்துட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. பாஸ்போர்ட்டை மட்டும் அவங்க வச்சுருப்பாங்க. அதில் தான் நமக்கு வந்துட்டு விசா வந்து பிரிண்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கேனிங் சார்ஜ், அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2300 ரூபா 2500 ரூபா வரும். ஸோ அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேமெண்ட் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு யூகேவிஐக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ யூகேவிஐலேருந்து இன்னும் அடிஷ்னலாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு மெயில் வச்சு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மெயிலை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயிலில் ஏதாவது அடிஷ்னலாக கேட்டிருந்தாங்கன்னா மெயிலையே நம்ம சப்மிட் பண்ணால் போதும். அதை பார்த்துட்டு நமக்கு விசா வந்து நமக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ விசா வந்ததுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். தொடர்ந்து ஸ்ரீதர் ஓவர்சீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.